Hi guys, welcome to SS Sports Info Tamil. இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஹெட் கோச்சா செயல்பட்டு வரவர் நம்ம கௌதம் கம்பீர் மீது பல விதமான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருந்தது. சரியா பிளேயர்ஸை செலக்ட் பண்றதில்ல, அதே மாதிரி நல்லா விளையாடுற பிளேயரை ஓரங்கட்டாரு இப்படின்னு சொல்லி பல விதமான விமர்சனங்கள் வந்த நிலையில இப்போ இந்த விமர்சனங்கள் அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காப்புல நம்ம கௌதம் கம்பீர் அப்படின்னு தான் சொல்லியானோம். ஸோ கௌதம் கம்பீர் எப்படி இந்தியன் டீமுக்கு ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் ஆனாரு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கைஸ். ஸோ 2024 ராகுல் டிராவிடோட ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2024 ஜூலை மாதம் கம்பீர் இந்திய அணிக்கு ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் ஆகுறாரு. பொறுப்பேற்ற சில ஆண்டுகளில் 2 ICC கோப்பைகளை வென்று கொடுத்துருக்காப்புல. அதாங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது கைஸ். ஸோ ஒன்று 2025 ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இப்போ நடந்து முடிஞ்ச 2026 ICC T20 வேர்ல்ட் கப். ஸோ அவர் தலைமையில் 2 ICC கோப்பைகளை வென்றது இதுதான் முதல் முறை. ஸோ அதே மாதிரி சொந்த மண்ணில் 2025 நியூசிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவிட்ட சந்திச்ச 2 அவமானகரமான தொடர் தோல்விகளை தன்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கம்பீர் இன்னமும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காப்புல. ஸோ கைஸ், கௌதம் கம்பீருக்கு எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாதனால 2024 ஜூலையில் அவருடைய ஹெட் கோச் அப்பாயின்மெண்ட்டு பலருக்கும் வியப்பை அளித்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த பொறுப்பை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICC சேர்மன் மற்றும் BCCIயோட செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா அவர்கள் தான் இந்த பொறுப்பை வழங்கியிருக்காப்புல. ஸோ இந்த பொறுப்பை வழங்கினதுக்கப்புறம் கம்பீர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு. மேலும் அந்த நேர்காணலில் பல விஷயங்கள் பகிர்றாரு. எப்படி அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்றத, மும்பை இந்தியன்ஸுக்கும் KKR அணிக்கும் IPL மேட்ச்சு மும்பையில் நடந்தபோது அப்போதான் ஒரே ஹோட்டலில் நம்ம ஜெய்ஷா அவர்களும் கௌதம் கம்பீரும் தங்கியிருக்கிறாங்க. அப்பொழுது ஜெய்ஷா பாய் தன்னை அதிகாலையில் அழைத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குவேன், அதற்கு நீங்கள் முடியாது என்று கூற முடியாது அப்படின்னு ஜெய்ஷா கௌதம் கம்பீர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ கௌதம் கம்பீர் அவரிடம் என்ன அது அப்படின்னு கேட்டபோது ஜெய்ஷா அதற்கு நீங்கள் தான் இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக வேண்டும் என்று சொல்ல இது ஒரு மாபெரும் ஆச்சரியமாக இருந்துச்சு கௌதம் கம்பீருக்கு. ஏனெனில் இந்திய அணியில் தலைமை பயிற்சியாளராக இருப்பது ஒரு பெரிய கௌரவம் என்றும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கௌதம் கம்பீர். இது ஒரு பாக்கியம், ஏனெனில் மீண்டும் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு சென்று இந்திய அணி ஜெர்சியை போட்டுக்கிட்டு நாட்டிற்கு ஏதாவது சிறப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு பலருக்கு கிடைப்பதில்லை என்று கௌதம் கம்பீர் சொல்றாரு. இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்ட போது ஹெட் கோச்சா ஆவதற்கு எனக்கு எந்த அனுபவமும் இல்லை என்பதை நான் நன்கு உணர்ந்தேன் அப்படின்னு கௌதம் கம்பீரே இன்டர்வியூவில் சொல்றாரு. ஏனென்றால் நான் எந்த அணிக்காகவும் எந்த தொடரிலும் ஹெட் கோச்சா செயல்பட்டது கிடையாது. ஆனால் இந்த அழுத்தமான பெரிய பதவிக்கு என்னை நம்பியதற்காக ஜெய்ஷா அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடாகாது அப்படின்னு கௌதம் கம்பீர் ஓப்பன் டாக்கா சொன்னாப்ல. ஸோ இந்தியா 2025 அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நியூசிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட சரியான அடி வாங்கினாங்க. அந்த தோல்வியின் மூலமாக கௌதம் கம்பீரோட பதவியின் மீது பல விமர்சனங்கள் ஏற்பட்டது. ஸோ இந்த விமர்சனத்துக்கு எல்லாமே ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருந்தவர் யார் அப்படின்னா ஜெய்ஷா தான் என்ன பண்ணியிருக்காரு, கௌதம் கம்பீர்கிட்ட பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக வார்த்தைகளை பேசி அவரை இன்னும் மேலே கொண்டு போயிருக்காப்புல. ஸோ இந்த ஆதரவு தான் இப்போது நம்ம ஹெட் கோச் கௌதம் கம்பீரின் இந்திய அணியில் தொடர்ச்சியாக பல விமர்சனங்களுக்கு பிறகு அவருடைய பெயரை மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ இனி வரக்கூடிய 50 ஓவர் வேர்ல்ட் கப் மேட்ச்சில் கூட நம்ம கௌதம் கம்பீர் தான் பயிற்சியாளராக செயல்பட போகிறாரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ கௌதம் கம்பீர் அவர் பல அடி மேலே அடி வாங்கி பல விமர்சனங்கள் உள்ளாக்கப்பட்டு எப்படியோ தடுமாறி ஒரே ஹெட் கோச்சாக 2 முறை ICCயோட கப்பை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்றதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது 2025 ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இப்போ 2026 T20 வேர்ல்ட் கப் அப்படின்றத வாங்கி கொடுத்துருக்காப்புல. இது ஒட்டுமொத்த நாட்டுக்கே பெருமையாக தான் இருக்குது. ஒரு பக்கம் மக்கள்கிட்ட கௌதம் கம்பீர் பற்றின விமர்சனங்கள் இருந்தாலும் மறுபக்கம் கௌதம் கம்பீர் இப்போது 2 ICC ட்ராஃபிஸை வாங்கி கொடுத்ததுனால கண்டிப்பாக அந்த விமர்சனங்கள்லாம் மறைஞ்சு போகும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஓகே கைஸ், கௌதம் கம்பீர் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.